குருவியும் குருசாமியும் அது என்ன அனுபவம் சார்? நாளைக்கு தூக்கு போட போகிறாங்க. இன்றைக்கி அந்த குருவி வந்து அவங்க சித்தப்பாவை பார்க்குறதுக்கு வாரான். வந்த உடனே மகனே வந்துட்டியாடா அப்படின்னு ரொம்ப பாசம். நான் சாகுறதில் பற்றி உனக்கு ஒன்றும் இல்லைடா, ஆனால் நீயாவது நல்லா இருப்பேன்னு பார்த்தா நீயும் கொலையை பண்ணிட்டு உள்ளே வந்துட்ட. சரி, நீ என்னை மன்னிச்சா போதும்டா, நான் சந்தோஷமாக இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்காப்புல அந்த குருவி அழுதுகிட்டே அந்த கம்பியில் முட்டி அழுதுகிட்டே இருக்கான். வந்து இவன் சொல்கிறான், இவன் ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கான், வேஷ்டி சட்டை. அதை அந்த சித்தப்பனுக்கு உடுத்து வேஷ்டி எல்லாத்தையும் கொடுத்து இவன் கண்ணீர் மல்கு அந்த ஸ்ட்ரெச்சரில் தூக்கி பாடியை வெளியில் கொண்டுட்டு வந்து இவனும் ஒருத்தனாக இருக்கான். இதுக்கு இவ்வளவு எமோஷனலாக இவ்வளோ பாசமாக இருக்கிற காரணம் என்னன்னா, முதல்ல மகன்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் தான் அண்ணன் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பாசமாக அவ்வளோ. இந்த குருவி யாரை கொலை செஞ்சிருப்பா அப்படின்னா அந்த குருசாமியோட. வணக்கம் சார். வணக்கம். குருவியும் குருசாமியும் அது என்ன அனுபவம் சார்? குருவிங்கிறவன் வந்து சின்ன உருவம், அதிகாரிகளுக்கு எல்லாத்தையும் எடுபிடி வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆடலி. ஜெயிலில் இருக்கு ரொம்ப நெருக்கமான ஆடலி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுலேயே வந்து குருசாமிங்கிறவர் வந்து அவங்க சித்தப்பா, யாரோட அந்த குருவியோட குருசாமி சித்தப்பா வந்து குருசாமி. அவர் வந்து இந்த குருவியோட அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு வந்தான். அவர் வந்து உள்ளே இருக்கிற 2 பேரும் பேச மாட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே தான் ஒரே ஜெயிலில் இருக்கிறாங்க. சித்தப்பாவும் மகனும் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னா, ஒரு 11 வருஷம் கழித்து, இந்த சம்பவம் நடந்து 11 வருஷம் கழித்து குருசாமிக்கு தூக்குன்னு கன்ஃபார்ம் ஆகுது. தூக்கு தண்டனை. அது வரைக்கும் ஒரே ஜெயிலில் இருக்காங்க, பேச மாட்டாங்க. இந்த குருவி வந்து அதிகாரிகளோட செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடியவன். இவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக யாருக்கிட்டையும் பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஆள், யாருக்கிட்டையும் பேச மாட்டார், அவர் பாட்டில் இருப்பார். தூக்கு தண்டனை கொடுத்தோன்னே ஒரு பிளாக்லேருந்து அவருக்கு தூக்கு தண்டனைக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது, அதெல்லாம் பின்பற்றுறதுக்காக அவரை தனி செல்லில் கொண்டு வந்து போடுறாங்க. அவர் அதில் வந்து இருக்கிறார். யார்? குருசாமி. அப்போ அவர் அப்படி இருக்கும்போது அவர் இதில் நேர்காணலுக்கெல்லாம் உறவினர்கள் வருவாங்க. நேர்காணலுக்கு உறவினர்கள் வரும்போது மற்ற கைதிகளுக்கெல்லாம் நேர்காணலுக்கு அந்த ஜெயில் என்ட்ரன்ஸ்லேயே நேர்காணல் அறைன்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் எல்லா கைதிகளும் வருவாங்க, உறவினர்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. தூக்கு தண்டனை உறுதியாயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த நேர்காணலில் வந்த உறவினர்கள் இருக்காங்க, அவங்க எந்த ரூமில் இருக்காங்களோ அங்கேயே கொண்டு போய் இப்போ காமிக்கணும், சிறைக்குள்ளேயே போகணும். ஏன்னா பாதுகாப்பு அப்படின்னு அது எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கைதி இருக்கிற இடத்துக்கு இவங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க. அப்படி ஒரு நடைமுறை இருந்தது. அப்படி இவங்கெல்லாம் உறவினர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து நாளைக்கு தூக்கு போட போகிறாங்க. இன்றைக்கி அந்த குருவி வந்து அவங்க சித்தப்பாவை பார்க்குறதுக்கு வாரான். அந்த செல்லுக்கு முன்னாடி நிற்கிறான். அந்த செல்லு வரிசையாக இருக்கும். அந்த செல்லு அந்த வறண்டாவுக்கு வெளியில், அந்த கம்பி வலைக்கு வெளியில் நிற்கிறாப்புல. இவர் அந்த செல்லுக்கு உள்ளே இருக்கிறார். இவன் வெளியில் நின்றுட்டு பார்க்குறாப்புல. எதாச்சும் அவர் திரும்பும்போது பார்க்குறாரு, மகனே வந்துட்டியாடா அப்படின்னு ரொம்ப பாசம். நான் சாகுறதில் பற்றி உனக்கு ஒன்றும் இல்லைடா, உங்கள் அப்பனையும் ஆத்தாலையும் நான் கொன்னதுக்கு நான் உயிரோடு இருக்கக்கூடாது, அன்றைக்கே நான் செத்துருக்கணும்டா. ஏன்னா ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறேன், நான் சந்தோஷமாக போவேன்டா. ஆனால் உடனே பார்க்காம உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம நான் போனாதான் போயிடுவோன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். வந்துட்டியாடா, நேற்றுலாம் என் பொண்டாட்டி வந்தா அப்புறம் ஒரு வார்த்தை பேசலடா, அவதாண்டா இவ்வளவுக்கும் காரணம். அவர் சொல்கிறார், அவதாண்டா இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்னு. நீ வெளியில் நல்லா இருப்பேன்னு பார்த்தா நீயும் கொலையை பண்ணிட்டு உள்ளே வந்துட்டியாடா, நீயாவது நல்லா இருப்பேன்னு பார்த்தா நீயும் கொலையை பண்ணிட்டு உள்ளே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரி, நீ என்னை மன்னிச்சா போதும்டா, நான் சந்தோஷமாக இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்காப்புல அந்த குருவி அழுதுகிட்டே அந்த கம்பியில் முட்டி அழுதுகிட்டே இருக்கான். வந்து இவன் சொல்கிறான், இனி எனக்கு போதும்டா, நீ என்னை பார்க்க வந்துட்டாலே நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம்டா, நான் சந்தோஷமாக சாவேன்டா அப்படி இப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன் அழுதுட்டு பார்த்துட்டு அப்படியே போயிடறான். அடுத்த நாள் வந்து இவனை தூக்கில் போடுறாங்க. தூக்கில் போடும்போது இவன் அதிகாரிகிட்ட நெருக்கடியாக இருக்கா அப்படின்னா, தூக்கு அந்த உள்ள அந்த குழிக்குள்ளே அந்த பாடி, அந்த தூக்கு கொட்டடிக்குள்ளே பாடி போனதுக்கப்புறம் அந்த கயிறெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இதெல்லாம் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவன் ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கான், வேஷ்டி சட்டை. அதை அந்த சித்தப்பனுக்கு உடுத்து வேஷ்டி எல்லாத்தையும் கொடுத்து அதெல்லாம் வச்சு இவன் கண்ணீர் மல்கு அந்த ஸ்ட்ரெச்சரில் தூக்கி பாடியை வெளியில் கொண்டுட்டு வந்து இவனும் ஒருத்தனாக இருக்கான். இதுக்கு இவ்வளோ எமோஷனலாக இவ்வளோ பாசமாக இருக்கிற காரணம் என்னென்னா,
அவன் அம்மா அப்பாவை காட்டிலும் சித்தப்பாவை தான் அதிகமாக நேசிச்சிருக்கான். அவ்வளோ பாசம். அவன் இன்னும் அந்த குருசாமி எங்கேயும் யார்கிட்டையும் போகும்போது இது என்னப்பா உன் மகனா அப்படின்னா, என் மகன்தான் அப்படின்பா, என் அண்ணன் மகன் தான் அப்படின்னு சொல்லுவான். முதல்ல மகன்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் தான் அண்ணன் மகன் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோ பாசமாக அவ்வளோ எங்கே போனாலும் கூப்பிட்டுட்டு போகிறது, காட்டுக்கு போனால் நுங்கு வெட்டி கொடுக்குறது, வண்டியில் கூப்பிட்டுட்டு போகிறது, சந்தைக்கு கூப்பிட்டுட்டு போகிறது, அவ்வளவு தான் இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு. அது மனைவியோட தூண்டுதல். அப்படி அது வந்து சொத்துக்களை பிரிக்க சொல்லி இது ஒரு மனநோயாளி ஆகிட்டாப்புல. இவனுக்கும் குருவிக்கு மனசு மாறினது காரணம் உள்ள வந்து மனநிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த மன பிறழ்ச்சியிலேருந்து அந்த கொலை நடந்திருக்கு நாங்கள் உணர்றோம். அதனால தான் அவன் மன்னிக்கிறான். இந்த குருவி யாரை கொலை செஞ்சிருப்பா அப்படின்னா அந்த குருசாமியோட மச்சினை, அவர் மனைவியோட தம்பி. அவங்க தான் இவரை தூண்டுதல் இது பண்ணியிருக்கேன். இவங்கனால தானே எங்கள் சித்தப்பன் அப்படி கொல்ல ஆளுட இவங்கனால தான் இவன் 6 வருஷம் 10 வருஷம் கழித்து அந்த கொலையை பண்ணுறாப்புல. சின்ன பையனாக தான் வளர்ந்ததுக்கப்புறம் ஒன்று அந்த கேஸில் தான். அதுக்காக தான் குருசாமி சொல்கிறாப்புல, என்ன அப்படின்னா நீயும் கொலை செஞ்சுட்டு வந்துட்டியாடா, நீ நல்லா இருப்பேன்னு தானே நான் அது நினச்சேன் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு எமோஷனலான கதை தான் அது. சார், குற்றவாளின்னு பார்க்குறப்ப குற்றவாளின்னு சொன்னாலே ஒதுக்கப்படுவாங்க. கண்டிப்பாக ஒதுக்க தான் படுவாங்க. அப்படியானவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல அனுபவங்கள், அவங்களுடைய நல்ல குணாதிசயங்களை எடுத்து ஒரு தொகுப்பாக கொடுத்து அதை கொடுத்துருக்கிறதுக்கே மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் நீங்கள் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக அந்த தொகுப்பை விரிவாக விளக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். ரத்தமும் சதையும் நிறைந்த சிறை வாழ்க்கையின் சுவடுகள். கதையல்ல, கற்பனை அல்ல, மெய் சிலிர்க்கும் சாட்சி பதிவுகள். 16 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு. அவர் எப்படி அந்த வெளி உலகத்தை அணுகுவார் அப்படின்றப்போ நீங்கள் அதில் கீழே எழுதியிருப்பீங்க கணேசன். அப்போ அந்த பகுதியில் செல்லூரில் என்றைக்குமே இன்னும் 2 பேர் அவங்ககிட்ட அடிபட்டு ஓடிடுறாங்க. நம்ம கணேசனோட 4-5 பேர் வராங்க. 5 பேர் வராங்க. இதில் ஆனால் குத்துனது கணேசன் இல்லை. 40 ஆண்டுகால ஜெயிலர் அனுபவங்களின் பிரத்யேக தொகுப்பு. சிறைச்சாலையிலலாம் ஓரின சேர்க்கை நடைபெறுது அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து கேட்டிருந்தோம். இப்போ நாங்கள் வேலைக்கு சேர்ந்த புதுசெல்லாம் ரொம்ப மோசமான நடைமுறை இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் பெண் சிறை இருக்கும். திடீர்னு சத்தம் கூச்சல் கேட்கும். உடனே இங்கேருந்து காவலர்கள் லத்தியில் எடுத்துகிட்டு போவாங்க. சிறையில் ஒளிரும் நட்சத்திரங்கள். அப்படி சிறையில் நீங்கள் பார்த்த நட்சத்திரம் யாரு? நாகு கோனாருங்கிறவர் சிறைக்கு போகும்போது அவர் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறாரு. இவருக்கு மட்டும் கேட்கும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு கேட்பாங்க. காவலரை கத்தியால் குத்தி பயனட்டால் குத்திட்டாப்புல. ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டுனா என்னன்னு உனக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் பண்ணேன். அதுக்காக இப்படி செய்யலாமா? ஒரு ஜெயிலரின் வாக்குமூலம் புதிய தொடர்.